இந்த சினிமாவில் ஆக்டராலாம் இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், பெரிய லெவல் போயிடணுங்க. இல்லைனா நிறைய எம்பாரசிங் சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் மோஸ்ட்டாக நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸால தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சினிமாவுக்கு வர எல்லாருக்குமே ஹீரோ ஆகணும் தான் ஆசையாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப் அப்படி நடக்காதுங்க. ஏதாவது சர்வைவலுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேரக்டர்ஸை பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டி வேற அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம். அந்த ரியாலிட்டிக்கு நம்ம சிங்கின் ஆயிடுவோம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்க மனசுல நம்ம தான் சூப்பர் ஸ்டார், அஜித் சார், விஜய் சார், சிம்பு சார், தனுஷ் சார் எல்லாமே நம்ம தான். அதனால ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல அவங்க நமக்கு பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவமானப்படுத்துவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வெளியே போறோம் வச்சுக்கோங்களேன். அங்க அவனோட ஃப்ரெண்டு யாராவது வருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சடனா அந்த ஃப்ரெண்டை பார்த்து இவன் கேட்பான், மச்சான் இவர் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு இல்லையே தெரியலையே அப்படின்னுவாங்க. உடனே ஏய் பரியரும் பெருமாள்ரா போலீஸ் கேரக்டர். அவங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பரியரும் பெருமாள் போலீஸ் ஞாபகம் இல்லையே அப்படின்னுவாங்க. அத்தோட ஒண்ணும் இல்ல இவன் விட மாட்டான். நம்ம சின்ன சின்னதா பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் நம்மளே மறந்துருப்போம். ஆனா இவன் வரிசையா அவங்க கிட்ட சொல்லுவான், ஏய் பரியரும் பெருமாள்ல சத்ருல பைசன்ல இப்போ ரீசெண்டா பாத்தியா? கேட்க ஆப்போசிட்ல இருக்க பர்சன் டென்ஷன் ஆகி இவன் ஒத்துக்கலன்னா விட மாட்டான் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வந்து இவரு தானே பாத்துருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு போயிடுவாப்ல. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறம் நான் கேட்பேன், ஏன்டா டேய் அவருக்கு தான் தெரியலன்னு சொல்றாப்லடா, விட வேண்டியது தானடா. நான் ஒருத்தா ஏதாவது பண்ணிருந்தா அவருக்கு கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கும். அப்படி என்ன தெரியலனா நான் ஒருத்தன் எதுவும் இன்னும் பண்ணலன்னு அர்த்தம் மச்சான். தயவு செய்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. என்ன அசிங்கப்படுத்துறடா நீ இப்படி. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. இந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ல யாருக்காவது நீ என்ன அறிமுகப்படுத்தி வைக்கணும்னா இது என் ஃப்ரெண்டு பார்ட் டைமா பேப்பர் போட்டுன்னு இருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுரு மச்சான். உன் கால்ல வேணா விழுறான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். கேட்க மாட்டான். மச்சான் நீ சும்மா இரு மச்சான், உன் வெயிட் உனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப உன் பேரை ஹீரோன்னு தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் என் போன்ல, தெரியுமா? அதெல்லாம் உன்னை தெரியும் மச்சான். டப்புன்னு மைண்டுக்கு ஞாபகம் வந்திருக்காது, அதான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டங்க. இந்த பாசக்கார பயலுக கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.